Hi students, welcome to Udumax. இன்னைக்கு நம்ம 12th Max உங்களோட crack set 4 பார்க்க போறோம். So இதில நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட chapter 4 inverse trigonometric functions. So already நான் சொன்ன மாதிரி chapter 4 வந்து 5 marksக்கு நல்ல தரவா பாத்துக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 5 mark உங்க public examல கேக்குறாங்க. And இதில என்னென்ன மாடல் sums இருக்கு அப்படினு பார்த்தா chapter 4 வந்து find the value. So find the value அப்படினு ஹெட்டிங் கொடுத்து வர sum வந்து கண்டிப்பா ஒரு 3 mark question இல்லனா 5 mark கூட ஃபாலோ ஆகலாம். And prove and show model. So prove modelலே கேட்கலாம் இல்ல show modelலே கேட்கலாம். So ரெண்டுமே ஒரே மாடல் தான். LH is equal to RHS நீங்க வந்து show பண்ணி prove பண்ணி காமிக்கணும். And next வந்து simplify. So given equation வந்து நீங்க simplify பண்ணி காமிச்சு எழுதணும். And next வந்து solve என்னது எப்பவுமே find the value. So givenல இருக்க ஏதாவது ஒரு வேல்யூ வந்து உங்களை ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. So example வந்து x value find out பண்ண சொல்லுவாங்க. So அந்த மாடல்ல வர sum. So இதெல்லாமே நீங்க வந்து 5 மார்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். And draw graph வந்து ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். So இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்க. And next வந்து உங்களோட domain and justify the answer and give reason, period and amplitude. இதெல்லாம் வந்து நீங்க 2 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So 5 வந்து நீங்க வந்து 3 marks and 5 marksக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். And last 3 வந்து நீங்க 2 marksக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So first நான் இப்ப எடுத்துக்க sum வந்து find the value of sin inverse of sin 5 pi by 9 cos pi by 9 plus cos 5 pi by 9 plus into sin pi by 9. So இப்போ நான் எடுத்துக்க sum வந்து find the value of sin inverse of sin 5 pi by 9 into cos pi by 9 plus cos 5 pi by 9 into sin pi by 9. So இது வந்து நீங்க 3 marksக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So given question நான் first எடுத்து கீழ எழுதிக்கிறேன். So sin inverse of sin 5 pi by 9 into cos pi by 9 plus cos 5 pi by 9 into sin pi by 9. So இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்றது தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு நிறைய பேர் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்றது இல்லை. ஆனால் இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ ஒரு சில ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் நீங்க படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க வந்து ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் உங்களோட பப்ளிக் எக்ஸாமில். ஸோ சைன் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா வந்து சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்ம சைன் ஏ ப்ளஸ் பின்னு இதை வந்து ஷ்ரிங்க் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சைன் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப். ஸோ இதை வந்து நம்ம ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். ஸோ சைன் ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணால் நமக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஏ வந்து நம்மளோட 5 pi by 9 and b வந்து நம்மளோட cos pi by 9. ஸோ pi by 9. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ sin inverse of sin. ஸோ டேர்ம் டினாமினேட்டர் சேமாக இருக்கு. ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம் 6 pi by 9. ஸோ இதை சால்வ் பண்ணால் sin inverse of sin 2 pi by 3 வரும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 pi by 3 இருக்கு. ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, அதை பார்த்தாலே நிறைய பேர் வந்து இது கஷ்டமான சம்னு நினச்சிட்டு விட்டுருவீங்க. ஆனால் அது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன்வர்ஸ் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கீழே கொடுத்துட்டேன். ஸோ சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan inverse, cosecant inverse, secant inverse, cot inverse. ஸோ அதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் தான் இங்கே given இருக்கு. ஸோ டொமைன் வந்து sin minus pi by 2 pi by 2, ரேஞ்ச் வந்து -1, 1. சைன் இன்வர்ஸ்க்கு நீங்கள் எப்படி எழுதணும்னா அப்படியே உல்டா பண்ணி எழுதிக்கணும். ஸோ -pi 1, 1 வந்து ரேஞ்ச் ஆயிரும் அண்ட் டொமைன் வந்து இங்கே ரேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சைனை வந்து நீங்கள் நான் எப்பவுமே ஒய் ஆக்சிஸாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். சைன் வந்து எப்பவுமே நம்மளோட ஒய் ஆக்சிஸ். ஸோ வெர்டிக்கலாக இருக்கிறது தான் நம்மளோட சைன். ஸோ இந்த இடத்துல நமக்கு pi by 2 வரும், இந்த இடத்துல நமக்கு -pi by 2 வரும். ஸோ இதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ 1 அண்ட் இங்கே -1 வரும். ஸோ ஆங்கிளில் பார்க்கும்போது pi by 2 அண்ட் -pi by 2 அண்ட் வேல்யூஸாக பார்க்கும்போது 1, -1. ஸோ டொமைன்னாலே வந்து டிகிரி, ரேஞ்ச்னாலே வந்து அதுல இருந்து கிடைக்கிற அவுட்புட். ஸோ இந்த டிகிரியில இருந்து வந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்ச்குள்ள வரும் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ டிகிரி வந்து இதுக்குள்ள ஃபாலோ ஆனா
ரேஞ்ச் வந்து -1லேருந்து 1க்குள்ளே ஃபாலோ ஆகுன்றது தான் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ டொமைன் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் மாதிரி. ஸோ இந்த இன்புட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த ரேஞ்சில் ஃபாலோ ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து டிகிரியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியல் நம்பர். ஸோ -1, 1 வந்து ஒரு ரியல் நம்பர் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காஸ் வந்து பிரின்சிபல் டொமைன் வந்து 0, π, ரேஞ்ச் வந்து -1, 1. ஸோ நான் எப்பவுமே சொன்ன மாதிரி காஸ் வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்போவுமே 0லேருந்து இந்த இடத்துல பைன்னு வரும். ஓகே. ஸோ 0லேருந்து பைனா இந்த இடத்துல நமக்கு +1 வரும், இந்த இடத்துல நமக்கு -1 வரும். ஸோ ஒரு குவாட்ரண்ட்டாக பார்க்கும்போது ஸோ அதனால தான் நம்மளோட டொமைன் வந்து 0, π அண்ட் ரேஞ்ச் வந்து -1, 1ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ காஸ் இன்வர்ஸ் நீங்கள் பண்ணும்போது ரேஞ்ச் வந்து டொமைன் ஆயிரும், டொமைன் வந்து ரேஞ்ச் ஆயிரும். ஸோ இது சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சைனோட ரேஞ்ச். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π/3 கொடுத்துருக்காங்களா. ஸோ 2π/3 வந்து நம்மளோட டொமைனுக்குள்ளே ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ சைனோட டொமைன் வந்து நமக்கு என்னது, டொமைன் ஆஃப் சைன் வந்து -π/2, π/2. ஸோ இதுக்குள்ளே தான் அதோட வேல்யூ வந்து இருக்கணும், டிகிரியோட வேல்யூ. ஸோ டிகிரியோட வேல்யூ அதில் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2π/3 வந்து டிகிரியோட வேல்யூக்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2π/3 நம்ம எப்படி எழுதலாம், 2 × 180/3ன்னு எழுதலாமா. ஸோ இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஸோ 360/3ன்னு வரும். ஸோ 360/3 நீங்கள் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 120 வரும். ஸோ 120 வந்து இது -90, இது வந்து +90. ஸோ -90லேருந்து +90க்குள்ளே தான் உங்களோட ரேஞ்ச் இருக்கும். ஆனால் 120 வந்து அவுட்டர் தன் த ரேஞ்ச். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம டிகிரியை எடுக்க முடியாது. ஸோ அது மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ டொமைன் வந்து -π/2 to π/2. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ வந்து நீங்கள் டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே ஃபால் ஆகுதான்னு. ஸோ இது வந்து இதுக்குள்ளே ஃபால் ஆகலை. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π - π/3 இதுதான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஏன்னா ஸோ π - π/3 எப்படி எழுதலாம், 3π - π/3ன்னு எழுதலாமா. அப்போ ஆன்சர் வந்து 2π/3 அதே தான் வரும். ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2π/3 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி π - π/3ன்னு எழுதுறேன். ஸோ ஏன்னா நம்மளோட சைன் π - θவோட வேல்யூ வந்து sin θ. அதனால இந்த 2π/3 வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி π - π/3ன்னு எழுதிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π - θவோட வேல்யூ வந்து என்னது, ஃபார்முலா படி sin θ. ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எப்படி எழுதணும், சைன் θவோட வேல்யூ வந்து π/3. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சைன் அண்ட் சைன் இன்வர்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ வேல்யூ வந்து π/3. ஸோ π/3 வந்து பிலாங்ஸ் டு ரேஞ்ச். ஸோ பிலாங்ஸ் டு டொமைன் வந்து -π/2, π/2. ஏன்னா π/3 கேன்சல் பண்ணுங்க, 180/3. 180 3ஆல் டிவைட் பண்ண உங்களுக்கு 60 டிகிரி தான் வருது. ஸோ -90லேருந்து +90க்குள்ளே தான் அந்த டிகிரி வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ வேல்யூ வந்து நமக்கு π/3. ஸோ கிவன் ஆன்சர் கொஸ்டின்கோட ஆன்சர் வந்து π/3. அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்க சம் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 cos inverse of 1/2 + sin inverse of 1/2. ஸோ இது எல்லாமே வந்து 3 மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 2 cos inverse of 1/2 + sin inverse of 1/2. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா காஸை வந்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ cos inverse of 1/2 அண்ட் இதில் இருக்கிறது வந்து தனியாக எடுத்துக்கிறேன், sin inverse of 1/2. ஸோ காஸ் இன்வர்ஸ் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், சைன் இன்வர்ஸை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த காஸை நம்ம எப்படி எழுதலாம், 1/cosன்னு எழுதலாமா. 1/cos தான் காஸ் இன்வர்ஸ். ஸோ 1/cos of 1/2 = எக்ஸ்னா 1/2 = cos x. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ காஸ் இன்வர்ஸ் வந்து அந்த சைட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு cos x ஆயிரும். ஸோ cos xோட வேல்யூ வந்து 1/2. ஸோ காஸ் வந்து எந்த டிகிரியில் வந்து 1/2 இருக்கும். ஸோ காஸ் வந்து π/3 இருக்கும்போது 1/2ன்னு இருக்கும். ஸோ π/3னா நம்மளோட 60 டிகிரியில் வந்து காஸ் வந்து 1/2ன்னு இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து π/3. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட வேல்யூ வந்து நம்மளோட பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ காஸோட பிரின்சிபல் டொமைன் வந்து என்னது, காஸோட பிரின்சிபல் டொமைன் வந்து 0 to π.
ஸோ பை பை த்ரீன்றது வந்து 60 டிகிரி. 60 டிகிரின்னு வந்து பிரின்சிபல் டொமைன் வேல்யூக்குள்ளே தான் ஃபாலோ ஆகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து பை பை த்ரீன்னு எழுதலாம். சப்போஸ் நமக்கு அந்த வேல்யூவில் ஃபாலோ ஆகலைன்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் டீட்டா வந்து ஷ்ரிங்க் பண்ணி நம்ம இப்படி எழுதிக்கணும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு டீட்டா வந்து டொமைனில் ஃபாலோ ஆயிடுச்சு. அதனால டீட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீன்னு ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஒய்ன்னு எடுத்துருக்கோமா. ஸோ சைன் இன்வர்ஸை நம்ம எப்படி எழுதலாம், 1/sin எழுதலாம். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எழுதுறேன், which is equal to y. ஸோ 1/sin அந்த பக்கம் போயிடுச்சுன்னா sin y is equal to 1/2ன்னு வரும். சைன் வந்து எந்த டிகிரியில் வந்து 1/2 இருக்கும், சைன் வந்து பை பை 6 இருக்கும் போது 1/2 இருக்கும். ஸோ சைன் பை பை 6 வந்து பிரின்சிபல் டொமைனுக்குள்ள ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ பை பை 6ன்றது என்னது, 180/6 வந்து 30 டிகிரி. ஸோ சைன் வந்து 30 டிகிரியாக இருக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 1/2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பிரின்சிபல் டொமைனில் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ சைனோட பிரின்சிபல் டொமைன் வந்து என்னது, -π/2, π/2. ஸோ 30 டிகிரின்றது வந்து இந்த ரேஞ்ச்குள்ள இந்த டொமைனுக்குள்ள தான் ஃபாலோ ஆகுது. therefore x is equal to π/6 belongs to domain -π/2, π/2. ஸோ இதில் ஒயோட வேல்யூ வந்து π/6. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் எக்ஸ் அண்ட் ஒய் இன் ஈக்குவேஷன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட கிவன் ஈக்குவேஷன் வந்து 2 cos inverse of 1/2. 2 cos inverse of 1/2ஓட வேல்யூ வந்து π/3 ப்ளஸ் sin inverse of 1/2. sin inverse of 1/2ஓட வேல்யூ வந்து π/6. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு 2π/3 ப்ளஸ் π/6ன்னு வரும். அண்ட் இதுக்கு எல்சிஎம் மட்டும் டினாமினேட்டர் சேம் ஆக்கிக்கோங்க. அப்போ மேலே வந்து 4π ப்ளஸ் πன்னு வரும். ஸோ 4π ப்ளஸ் π வந்து 5π/6. ஸோ இதோட வேல்யூ வந்து therefore the value is in எடுத்து எழுதுங்க, the value is 5π/6. So next நான் எடுத்துருக்க சம் வந்து find the value of cos inverse of cos 4π/3 plus cos inverse of cos 5π/4. ஸோ இதில் வந்து உள்ள இருக்க டேர்ம்ஸை வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ cos 4π/3 and cos 5π/4. ஸோ இதை தான் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ cos 4π/3 எப்படி நம்ம எழுதிக்கலாம்னா cos 2π minus 2π/3. ஒன்று பையால் மைனஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா 2πயால் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நான் 2πயால் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 6π minus 2π/3 வரும், which is equal to answer 4π/3 தான். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ 2π minus 2π/3. ஸோ cos π minus θோட வேல்யூ வந்து என்னது, தீட்டா தான். அதே மாதிரி cos 2π minus θோட வேல்யூ வந்து தீட்டா தான். ஸோ இது வந்து ஃபார்முலா. ஸோ cos 2π/3ன்னு வரும். ஸோ இது வந்து நம்மளோட டொமைன் 0 to πக்குள்ளே ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். 0 to πக்குள்ளே ஃபாலோ ஆகும். ஏன்னா 2 × 180 divided by 3 which is equal to 360 divided by 3. 360 divided by 3 வந்து 120 டிகிரி. ஸோ 0 to πக்குள்ளே தான் இந்த ரேஞ்ச் வந்து டொமைன் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக அதோட வேல்யூ வந்து 2π/3ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 4π/3 இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம வந்து 2π/3ன்னு எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து cos 5π/4. ஸோ cos 5π/4 நம்ம வந்து 2πயால் தான் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ cos 2π minus 3π/4ன்னு எழுத போகிறோம். ஏன்னா இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். 5π/4 வந்து 2π minus 3π/4ன்னு எழுதுறோம். ஏன்னா 4 2s are 8π minus 3π/4 வந்து 5π/4 தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அதனால நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த இடத்துல 2π minus 3π/4ன்னு எழுதிக்கணும். ஸோ cos π minus θோட வேல்யூ தீட்டா தான். அதே மாதிரி cos 2π minus θோட வேல்யூ வந்து தீட்டா தான். ஸோ cos θோட வேல்யூ வந்து 3π/4. ஸோ இது வந்து நம்மளோட டொமைனுக்குள்ளே ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். ஸோ நம்மளோட பிரின்சிபல் டொமைன் வந்து 0 to π. ஸோ இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், 3π/4. ஸோ 3 × 180 divided by 4 which is equal to 0 4 to 540 divided by 4 which is equal to 1 which is equal to 135 டிகிரின்னு வருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக 0 to πக்குள்ளே தான் ஃபாலோ ஆகுது. ஸோ அதனால் இதோட வேல்யூ வந்து நம்ம 3π/4ன்னு ஸ்ட்ரைட்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ cos inverse of cos 4π/3 plus cos inverse of cos 5π/4.
இதான் given question. ஸோ இதில் 4 pi by 3 ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம் 2 pi by 3 வந்திருக்கு. ஸோ cos inverse of cos 2 pi by 3 plus cos inverse of 5 pi by 4 ஓட வேல்யூ வந்து நம்ம 3 pi by 4 simplify பண்ணியிருக்கோம். ஸோ 3 pi by 4. ஸோ cos cancel ஆயிரும். ஆன்சர் வந்து நமக்கு 2 pi by 3 plus 3 pi by 4. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் சேம் ஆக்குங்க. இன்ட்டு 4 பண்ணுங்க. இந்த இடத்துல இன்ட்டு 3 பண்ணுங்க. ஸோ 4 2s are 8 pi plus 3 3s are 9 pi. ஸோ கீழே வந்து டினாமினேட்டர் 12 ஆயிரும். 8 plus 8 16 plus 1 வந்து 17 pi by 12. ஸோ இதுதான் வந்து given question கூட வேல்யூஸ். therefore 17 pi by 2 is the value of the given. ஸோ நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க மாடல் வந்து ஒரு show that மாடல் சம். show that prove. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்க சம்லாம் வந்து செப்பரேட் பண்ணி படிங்க. ஸோ இது வந்து நீங்கள் 5 மார்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஃப் tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to pi, show that x plus y plus z is equal to x y z. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்க முன்னாடி இதோட ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ tan inverse of x plus y plus z is equal to tan inverse of x plus y plus z minus xyz whole divided by 1 minus xy minus yz minus zx. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து tan பையோட வேல்யூ என்னன்னு தெரியணும். ஸோ tan பையோட வேல்யூ வந்து என்னது 0. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சால் இந்த சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z. ஸோ இதோட ஃபார்முலா வந்து tan inverse of x plus y plus z. ஸோ tan inverse of x plus y plus z minus xyz the whole divided by 1 minus xy minus yz minus zx which is equal to என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க which is equal to pi. ஸோ tan பையோட வேல்யூ வந்து என்னது 0. ஸோ which is equal to tan வந்து இன்வர்ஸ் வந்து அந்த சைடு போயிடும். ஸோ tan இன்வர்ஸ் வந்து அந்த சைடு போயிடுச்சுன்னா tan பை ஆயிரும். ஸோ x plus y plus z minus xyz the whole divided by 1 minus xy minus yz minus zx is equal to tan pi ஆயிரும். ஸோ இன்வர்ஸ் வந்து அந்த சைடு போயிடும். ஸோ tan பையோட வேல்யூ வந்து என்னது 0. ஸோ x plus y plus z minus xyz by 1 minus xy minus yz minus zx which is equal to 0. ஸோ டினாமினேட்டர் இந்த சைடு போயிடுச்சுன்னா வந்து அதுவும் 0 ஆயிரும். ஸோ மேலே நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ x plus y plus z minus xyz which is equal to 0. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் x plus y plus z is equal to xyz ன்னு எழுதிடலாமா? therefore showedன்னு எழுதிருங்க அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ x plus y plus z is equal to xyz ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு x plus y plus z is equal to xyz ன்னு கிடைச்சிச்சு. ஸோ this is the answer. அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க மாடல் வந்து சிம்பிளிஃபை மாடல். ஸோ சிம்பிளிஃபை மாடல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி தனியாக படிங்க. அண்ட் இதில் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு கேட்குற ஃபார்முலா வந்து tan இன்வர்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் a plus b, tan இன்வர்ஸ் ஆஃப் a minus b. ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அது ஈஸியான ஃபார்முலாவும் கூட. ஸோ அது ரிலேட்டடாக தான் நிறைய சம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபை tan இன்வர்ஸ் ஆஃப் x by y minus tan இன்வர்ஸ் ஆஃப் x minus y by x plus y. ஸோ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து a இது bன்னு எடுத்துக்கலாமா? ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் a minus tan inverse of b ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ tan inverse of a and tan inverse of b ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஸோ tan inverse of a minus tan inverse of b ஓட ஃபார்முலா வந்து tan inverse of a minus b whole divided by 1 plus ab. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டா நீங்கள் இதை வந்து ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ tan inverse of x by y minus tan inverse of x minus y by x plus y. ஸோ இது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட a, இது வந்து நம்மளோட b. ஸோ tan inverse of a minus b. ஸோ x by y minus b வந்து x minus y by x plus y. The whole divided by 1 plus a into b. ஸோ x by y into x minus y by x plus y. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் which is equal to. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம
டினாமினேட்டர் சேம் ஆக்கிடலாம். ஸோ டினாமினேட்டர் சேம் ஆக்கணும்னா ரெண்டு சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஹோல் டிவைடட் பை ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இங்கே டினாமினேட்டரை சேம் ஆக்கணும்னா கீழே வந்து நம்ம ஃபுல்லாக டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் டேர்ம் வந்து இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். அண்ட் நெக்ஸ்ட் கீழே வந்து இந்த இடத்துல டினாமினேட்டர் அகைன் நம்ம சேம் ஆக்கணும். ஸோ இதை வந்து நம்ம டினாமினேட்டரால் நியூமரேட்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒய் into x plus y plus x into x minus y the whole divided by y into x plus y. So இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இந்த whole x plus y-யும் x plus y-யும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1/a into 1/v இது மேலே போச்சுன்னா வந்து நியூமரேட்டர் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆகிட்டா பேலன்ஸ் இருக்கிறது வந்து x into x plus y minus y into x minus y whole divided by y into x plus y plus x into x minus y. So இந்த ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். which is equal to x square plus xy minus yx plus y square whole divided by yx plus y square plus x square minus xy. So first plus xy minus xy வந்து கேன்சல் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கா, கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஹோல் டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இந்த இடத்துல நம்ம tan இன்வர்ஸ்ன்னு எழுதணும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் is equal to tan inverse of, so tan inverse of இதோட வேல்யூ வந்து 1. ஸோ tan inverse of 1ஓட வேல்யூ வந்து pi/4. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருக்கு, pi/4. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.